எல்லாரும் வணக்கம். வேட்டையின் படத்துடைய ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 5:15 வரைக்கும் ஆக்கிவிட்டாங்க. இப்போ தான் சன் டிவியில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீனோட உட்காந்துட்டு இருக்கிறேன். நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இப்போ தான் பார்க்க போகிறேன். வாங்க முதல்ல பார்த்துருவோம். பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் டீட்டெயிலாக வந்து உட்காந்து நம்மளுடைய தாட் ப்ராசஸ்லாம் நம்ம வந்து பேசலாம். சரிங்களா? 1 செகண்ட். ஓகே, இப்போ தான் பார்க்க போகிறேன். நிகழ்ச்சி வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு லீடிங் ஆக்டர்ஸா வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். தமிழ் சினிமாவின் அவங்க விளம்பரம் போட்டுருக்காங்க. நாடக கதாநாயகிகளை தேடி மகாநடிகை அக்டோபர் 5 மற்றும் 6 இரவு 8:30க்கு உங்கள் சீத்தவழி. உடனே பிடிக்கணும். என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. It was a brutal murder, sir. இதுதான் கிரிமினலோட ஐடென்டிட்டின்னு எதையும் ஐசோலேட் பண்ணி சொல்ல முடியல சார். ரீடேக் பண்ண முடியலன்னு எல்லாம் டிசைன் பண்ணிட்டு போங்க. ஒரு வாரத்துல என்கவுண்டர் பண்ணியா? தேவையில்லை சார். ஒரு வாரம் ரொம்ப அதிகம். 3-4 டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேரு. Justice delayed is justice denied. Justice hurried is justice paid. நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தன் தான் சாதிக்க முடியும். இல்லைன்னா முகமூடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் மூளை தான். குற்றங்க தொட்டதாய் மாதிரி அதை உலர விடக்கூடாது சார் அவங்க கிட்ட வக்கீல் படையே இருக்கு. அவன் நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் வெப்பன்ஸ் பவர் இருந்தும் ஒரு கிரிமினல் அப்யூல் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா அந்த போலீஸ் சரியா தெரியுது அர்த்தம். சும்மா பேசிட்டு இந்த ப்ராப்ளம் இல்லை. அவ்வளவு தூக்குவா ஓகே. அநீதியை நீதியாளராக வேண்டும். இன்னொரு அநீதியாளர் என்ன? அதிகாரம் நடக்கும்போது போலீஸ் அவதியா இருக்கிறத விட அதிகாரத்தை கையில் எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ். நீங்க என்ன எந்த பொறுத்த தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரர் தான். எங்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பயங்கரமா இருக்க. ஒரே நிமிஷம். சரி 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 ஓகே, எல்லாரும் வணக்கம். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர் பார்த்தோன்னே உங்களுக்கு சில ஐடியாஸ் வந்திருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஞானவேல் அவர்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது ரஜினி சாரோட படம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ட்ரெய்லரோட செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வெறும் ரஜினி சார் சம்மந்தப்பட்டது மட்டுமே இல்லாமல் இது ஃபகத் ஃபாசிலாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து நம்மளுடைய ரித்திகாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்காகவும் சேர்த்து பண்ணியிருக்காங்க அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ். ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அநியாயத்தை எதிர்த்து போராடுகின்ற ஒரு ஆளா, அதான் என்கவுண்டர் தான் வந்து சரியான விஷயம். இந்த மாதிரி வந்து தவறுகள் செஞ்சுட்டு இருக்கவங்ககிட்ட வந்து போய் நம்ம நியாயம் பேசிட்டு இருக்கல அர்த்தமே கிடையாது அப்படிங்கிற ஒரு கேரக்டர். நம்மளுடைய அமிதாப் பச்சன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து நியாயத்தை நிலைநாட்டணும், சட்டப்பூர்வமாக தான் செய்யணும். ஏன்னா அந்த ஜட்ஜாக இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க பொறுத்த வரைக்கும் சட்டப்பூர்வமாக எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு சட்டப்பூர்வமான தண்டனையே வந்து அவங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து போராடுறவங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த 2 வித்தியாசமான இந்த ஃபேஸ் ஆஃப்னு சொல்லுவாங்கல்ல, அதான் ட்ரெய்லரில் வந்து அந்த ஸ்டில்லு போட்டிருக்கும் போதே நமக்கு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அமிதாப் பச்சன் சாருக்கும் ரஜினி சாருக்கும் இடைப்பட்ட ஃபேஸ் ஆஃப் தான் கதையோட மெயின் கருவே. ஸோ அதில் வந்து இவர் ஆக்ரோஷமாக இருக்கார், அமிதாப் பச்சன் சாரும் ஆக்ரோஷமாக இருக்கார். ஆனால் அது வந்து சட்டப்பூர்வமாக ஆக்ரோஷமாக இருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தை கையில் எடுக்கணும், அதிகாரத்தை கையில் எடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாரு. ஸோ அது வந்து ரஜினி சாருக்கே உரித்தான அற்புதமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. இந்த டைலாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஆழமான
இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமே கிடையாது, இந்திய லெவலில் நடக்கிற ஒரு அரசியலுக்கான ஒரு படமாக தான் இது இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்து கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்குமே வந்து அனிருத் அவர்களுடைய மியூசிக்கை நிறைய இடங்களில் பயன்படுத்தியிருந்தாங்க. அதில் வந்து பயன்படுத்தாத ஒரு மைல்டாக இந்த படத்துடைய அந்த கதையை வந்து தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக மைல்டான மியூசிக்கில் தான் போட்டு ட்ரெய்லருடைய ஒரிஜினல் கண்டென்ட் வந்து நமக்கு தெளிவாக வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அனிருத் வந்து ட்ரெய்லரில் ரொம்ப சாஃப்டாக வந்து பண்ணிவிட்டு பாடல்களில் வந்து நல்ல கொண்டாட்டமான ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஞானவேல் அவர்கள் சொன்ன மாதிரி படம் வந்து ரஜினி சாருக்கே உரித்தான அந்த என்டர்டெயின்மெண்ட்டோட படம் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமேட்டு அவருடைய என்ட்ரி அப்படிங்கிறதே வந்து இங்கே நடக்கிற அந்த குற்றங்கள் தாண்டினதுக்கப்புறமேட்டு நடக்கிற சூழ்நிலைகள், அதுக்கப்புறமேட்டு வருகின்ற ப்ரெஷர், என்கவுண்டர் பண்ணால் ஒழிய இங்கே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வராது அப்படிங்கிற சூழ்நிலைக்குள்ளே என்கவுண்டரோட ஸ்பெஷலிஸ்ட் உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க. அவங்க ஒரு வாரத்துக்குள்ளே ஏதாவது முடிவு வரணும்னு சொல்லும்போது 3 நாளில் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் சொல்கிற மாதிரி வந்து சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. ட்ரெய்லரில் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுது. அதனால தான் ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது அந்த ஒரே காஸ்ட்யூம், நிறைய ரிப்பீட்டட் காஸ்ட்யூம் இல்லாமல் ஒரே காஸ்ட்யூம்லேயே வந்து நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்து நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய ஸ்டில்லும் வந்து நமக்கு வந்துருந்துச்சு. ஸோ ஆக படம் 3 நாட்களுக்குள்ளே நடக்கிறது தான் மிக முக்கியமான ஸ்டோரி. அதுதான் ரஜினி சாருக்கான மிகப்பெரிய போர்ஷன் போல இருக்குது. ஸோ அது எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். எக்ஸ்பெக்டேஷன் அளவு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப மைல்டாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்ததுங்கிற விஷயத்தை விட நான் எப்படி எதிர்பார்த்தேன் அப்படின்னா வந்து பயங்கரமாக படப்படன்னு போட்டு தள்ளிடுவாங்க. இந்த கபாலி படத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பில்டப்பான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துடைய மெயின் கருவையே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்லரில் டீசரில் காட்டாமல் போயிட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த கதை இப்படி தான் நகரப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட்டை மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். படம் வந்து கதையோட எல்லா ஸ்டேட்டுக்குமே புரிகிற மாதிரியான ஒரு கான்செப்டோட தான் உள்ள வருது. என்கவுண்டருங்கிறது எல்லா ஸ்டேட்டுக்கும் புரியும். அந்த என்கவுண்டர் எதுக்காக நடக்கப்படுது, பெண்களுக்கு மேலே வந்து ஒரு தவறான அநீதி இழைக்கப்படுதுன்னா அந்த அநீதிக்கு எதிரான வந்து ஒரு குரலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்பொழுதுமே வந்து தப்பு பண்ணுறவங்களாம் தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லா மக்களுமே எதிர்பார்க்குறாங்க. இங்கே போயிட்டு வந்து நம்ம சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தினாங்கன்னா பணக்காரெல்லாம் சட்டத்துலேருந்து ஈஸியாக தப்பிச்சு வந்துடுறான். ஆனால் ஏழைகள் எப்பயுமே பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆரம்பத்தில் வர அந்த போராட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் காட்டும்போது தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது. தலைவருடைய அந்த ஸ்டைலான அந்த ஃபைட் சீக்வன்ஸு, இந்த பஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அவர் அந்த கையை தள்ளுற இதாக இருக்கட்டும், அதே மாதிரி கண்ணாடி போடுற விஷயமா இருக்கட்டும், அதுலேயும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கட்டையை அடிச்சுட்டு அந்த ஒரு விஷுவலில் காட்டியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. தலைவர் ரொம்ப ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே படம் வருது அப்படிங்கும்போது இந்த எக்ஸ்பெக்டேஷனோட விட அப்படியே படத்தில் நமக்கு படமும் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 45 நிமிஷம் தான் வரப்போகுது அப்படிங்கிறனால அது நம்மளை எதிர்பார்ப்பை பயங்கரமாக பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ கடந்த ஒரு 2-3 மாதங்களாக வந்த எல்லா திரைப்படங்களும் 2 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தை நெருக்கி எடுக்கப்பட்டிருக்கு. 1/4 மணி நேரம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட கட் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறனால இன்னும் கிரிப்பாக இருக்கும், கதைக்குள்ளேருந்து வெளியே போகாமல் இருக்கும். இது வரைக்கும் 2 பாடல்கள் தான் வந்திருக்கு அப்படிங்கிறனால படம் வந்து கதைக்குள்ளேயே தான் மெயினாக நகருது அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து படம் பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை. பொறுத்து இருந்து பார்ப்போம். படம் வந்து ஆல்ரெடி எந்த அளவுக்கு பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறத நம்ம படத்துடைய ஃபர்ஸ்ட் டே டாக் வந்ததுக்கப்புறம் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இதில் இன்னும் டீட்டெயிலிங்காக பார்க்கணும், இன்னும் வந்து படத்தை வந்து டீகோட் பண்ணணும், ட்ரெய்லரை வந்து ஒவ்வொரு ஃப்ரேமாக டீகோட் பண்ணணும்னா அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு என்ன உணர்வுகள் வந்துச்சு அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள், வளர்க தமிழ் சினிமா. ரஜினி சார் வந்து 2 நாளில் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து ரிட்டர்ன் வந்துட போகிறாரு. அடுத்த சில நாட்களுக்கு அப்புறமேட்டு ஓய்வு எடுத்த பிறகு அவருடைய ரெகுலர் ஒர்க்குக்கு வந்துடுவார். தலைவர் வந்து மீண்டு வந்ததுக்காக அவருக்காக பிரார்த்தனை பண்ண எல்லா தலைவருடைய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகளை வந்து சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.